அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாங்க. வீக்லி எக்ஸ்பைரியோட முடிஞ்சது. என்ன நம்ம அந்த வீக் ஆரம்பிக்கும் போது லெவல் கொடுத்துருந்தோம் மேக்ஸ் அடிப்படையில். நம்ம எதையுமே ஆப்ஷன் எல்லாம் தினமும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆப்ஷனும் மேக்ஸ் தான், இதே பொசிஷனா போடுற இதுவும் மேக்ஸ் தான். அந்த வீக்குக்கானது, மந்த்துக்கானது, இயருக்கானதெல்லாம் போய் பாருங்க. மிராக்கல் வீடியோஸ். நான் அது இயர்லிக்கு இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன், அப்டேஷன் வீடியோ. ஓகேங்களா? லீவ் நாள்ல இயர்லில ட்ரேட் எடுத்திருக்கிறவங்க ஒரு நாட்கள்ல ஒரு டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. அடுத்த இது இன்னும் சரியா மூவ்மெண்ட் இருக்கும், அதை நானும் சொல்றேன், அடுத்த வீடியோக்கு போறேன். ஓகேங்களா? சரி, இந்த வீக் ஆரம்பிக்கும் போது இங்க இருந்தது. நம்ம கொடுக்கும் போது 23,302 போனா செல்லு, 23,398 ஸ்டாப் லாஸ், டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். எட்ஜிங் இல்லாம இந்த ட்ரேடை பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இல்ல எட்ஜிங்கோட பண்ணணும்னாலும் நீங்க தாராளமா வர்த்தகம் பண்ணலாம். நேக்கட ரிஸ்க் அந்த ஸ்டாப் லாஸ் நீங்க அப்செட் பண்ணலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிள். சரி, இங்க பாருங்க, 302 போன உடனே மார்க்கெட் அன்னைக்கு காலையிலேயே என்ன பண்ணிட்டாங்க, அங்கிறது ஒரே இதுல 202, 100 பாயிண்ட் இங்கே கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் மேல போயிட்டு பாருங்க, இந்த இடத்துல 16ஆம் தேதி நேத்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிட்டாருங்க. 100 பாயிண்ட் நம்மளுடைய மினிமம் டார்கெட் கொடுக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மினிமம் டார்கெட் கொடுக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டாரு. சூப்பர். ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்போசிட்ல இந்த 100 பாயிண்ட்டுக்கு 200 பாயிண்ட் ஆப்போசிட்ல கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் வீடியோல, எல்லா வீடியோலையும் பாருங்க. அப்படியே இதுக்கு கீழே பாத்தீங்களா, இதுக்கு கீழே க்ளோஸா வைக்க விடல பாத்தீங்களா வந்தவங்க. எக்ஸாக்டா 302 இங்க திருப்பிட்டாங்களா மார்க்கெட்டை. இங்க நம்ம பை பண்ணிருந்தா இது 200 பாயிண்டா, 200 பாயிண்ட்ங்கிறத ஒரு 500 பாயிண்ட் 400 பாயிண்டாக போயிட்டாரு. நமக்கு தேவையில்லை, 200 பாயிண்ட் கிடைச்சாலும் போதுமானது. அவ்வளவுலாம் நம்ம போய் பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கோமா, வாய்ப்பே இல்லை. கரெக்டுங்களா? அப்போ மார்க்கெட்டுங்கிறது ஏன் அந்த மேக்ஸ்குள்ளேயே விளையாடுது? மேக்ஸ் சார்ந்து படிங்க, தயவு செய்து அது இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க ட்ரெண்ட் லைன் படிக்கலாம், எல்ஆர்பிஓ படிக்கலாம், பிரைஸ் ஆக்ஷன் படிக்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படிக்கலாம். ஆனா மேக்ஸ் மட்டும் தாங்க பாட்டம் டு டாப் உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். மற்ற எதாலையும் உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அதை வைத்து எடுக்க முடியாது. இப்ப புரியுதுங்களா? இங்க இருந்து ஏன் எட்ஜிங்கோட எடுக்கணும்ன்றது. இவ்வளவு நாள் இங்க கன்சல்டேஷன் போட்டுச்சுல, உங்க பிரீமியம் எல்லாம் ஆப்ஷன் பையிங் இதை வச்சு பண்ணிருந்தீங்கன்னா என்ன ஆயிடும் உங்க கதை? பிரீமியம் ஃபுல்லா எரேஸ் ஆயிருக்குமா? லாஸ்ட்ல எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு லாஸ்ட்ல வெளியே போயிருப்பீங்க. இன்னைக்கு ரேலியை கொடுத்து டார்கெட் முடிச்சிட்டாங்க. எட்ஜிங் எடுத்திருந்தா பயம் இல்லாம உட்காந்துருக்கலாமா? பியூட்டி இல்ல மார்க்கெட். மார்க்கெட்ல எப்படி பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தணும், அவ்வளவுதான். சிம்பிளா பாருங்க, அழகா வர்த்தகம். நெக்ஸ்ட் வீக்கான லெவல் நான் லீவ் நாள் அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.